Suicide causes tragedy. Suicide kills our beloved. தற்கொலை துயரத்தை உண்டாக்கும். நம்மை நம்பியவர்களை கொல்லும். வாழ்க்கையில முதன்முறையா இப்படி ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கனால கிருஷ்ணாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி சாரி. என் லைஃப்பில் கல்யாணம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. என் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ரொம்ப கம்பல் பண்ணதால தான் ஒத்துக்கிட்டேன். அவங்க என்ன இது வரைக்கும் கண்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் திடீர்னு எல்லோரும் வந்து கேட்டாங்க. தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் மற்ற பசங்க மாதிரிலாம் கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி நீ எதிர்பார்க்குற ஹஸ்பண்டாக என்னால் இப்படி இவன் ஓவரா வளரிட்டு இருக்கும்போது வேணி ஜென்டிலா ஒரு ஹக் பண்ணி, ஹாய், ஸ்டேஜில் நின்ட்டே போஸ் கொடுத்து செம டயர்டாக இருக்குது. ஸோ எதுனாலும் காலையில் பேசிக்கலாம். இப்போ உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நல்லா தூங்குங்க. ஓகே, குட் நைட். அடுத்த நாள் காலையில கிருஷ்ணாவும் வேணியும் பேச ஆரம்பிச்சாங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. என் லைஃப்பில் வந்து ஓ லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நாளில் நீயே நான் அஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ணிவிடு. அப்படி பண்ணலனாலும் அதான் நடக்கும். உங்கள் வீட்டில் நமக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிவிடு. டிவோர்ஸ்க்கு என்ன ரீசன் கேட்டால் நான் தான் காரணம், என் நடத்த சரியில்லைன்னு என்ன வேணாலும் சொல்லி இட்ஸ் ஓகே. ஹே கூல், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏன் இப்படி பிரேக் பிடிக்காத பைக் மாதிரி போயிட்டே இருக்கீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, எல்லாமே புரியுது. இப்போ உங்க மனசுல இனிமே இந்த லைஃப்ல என்ன பண்ண போறோம், இவ எப்படி நம்மளை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா, இப்படி குழப்பமான கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும். எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா இப்போ இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செலிப்ரேஷன். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். இதை ஓபன் பண்ணுங்க. பல வருஷமா கடல்ல சுத்துற பைரேட்டுக்கு தங்க புதையல் கிடைச்ச மாதிரி தான் வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட குழப்பத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் ஓபன் பண்ணா கிருஷ்ணா. அதுல 5 பாக்ஸ். ஒவ்வொரு பாக்ஸும் பூட்டு போட்டு பூட்டி இருந்துச்சு. என்னவா இருக்கும்? இந்த 5 பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு கார்டு இருக்கும். அதுல ஒரு டாஸ்க் எழுதியிருக்கும். அந்த ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்க 21 நாள் பண்ணணும். ஸோ மொத்தம் 5 பாக்ஸ், 5 கார்டு, அதில் 5 டாஸ்க். ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கிற பூட்டுக்கான சாவி என்கிட்ட தான் இருக்குது. டாஸ்க்கை முடிக்க அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ண நீங்கள் என்கிட்ட சாவி வாங்கிக்கலாம். பட் ஒரு பாக்ஸில் இருக்கிற டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அடுத்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் வீட்டில் தான் இருப்பேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றா இருக்கலாமா வேணாமான்னு. ஓகே? கேள்விப்படாத கேம் ஷோக்குள்ள வந்த மாதிரி கிருஷ்ணாக்கு ஒண்ணுமே புரியல. ஆபீஸ்ல டார்கெட்டே கரெக்டா முடிக்க முடியல, இதுல டாஸ்க நம்ம எங்க முடிக்க போறோம்? கண்டிப்பா டைவர்ஸ் தானு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கார்டு. அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, இது என்ன டாஸ்க் 1, கோ டு திஸ் அட்ரஸ் அண்ட் கெட் திஸ். பக்கத்தில் ஏதோ ஸ்டிக்கர் போட்டிருக்கு, ஒன்றுமே புரியல. சிபிடி ராமசுவாமி ஃபவுண்டேஷன், எல்டம்ஸ் ரோட், ஆழ்வார்பேட். என்ன கெட் திஸ் மொட்டையா போட்டிருக்கு? அந்த கார்டில் இருக்க அட்ரஸ் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போனா கிருஷ்ணா. பட் போன இடத்துல